Hello everyone, welcome to day 5 of building a SaaS startup in 30 days in Tamil. ஸோ நம்ம சேனலில் 30 டேஸ்க்கு வீடியோ போட போகிறோம். நம்ம ஒரு SaaS ஸ்டார்ட்அப் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 4 டேஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு டே 5. ஸோ டே 4 வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணியிருப்போம் ஃபார் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் ஃப்ரம் த யூசர் சோர்ஸ் ஃபைல். ஸோ டே 4ல நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜெமினி ஏபிஐ வந்து ரேட் லிமிட்டட் ஏபிஐ. ஸோ 15 ரெக்வெஸ்ட் பெர் மினிட் தான் கொடுக்க முடியும். நாளைக்கு நம்ம டெப்ளாய் பண்ணும்போது கிவன் ஃப்ரீ டயர்லேயே நம்ம இருக்கோம்னா வி நீட் சம் ஹவு டு ஹேண்டில் யூசர் ரெக்வெஸ்ட். ஸோ ஏபிஐ ரேட் லிமிட் ஹிட் ஆகாமல் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது ஒன்று. அகெயின் இஃப் நம்பர் ஆஃப் யூசர் ஜாப்ஸ் ஆர் கம்மிங் மோர், நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரே டைம்லனா somehow we need to handle everything properly. ஸோ இப்போ அட் அ டைம் ஒரு 100 ரெக்வெஸ்ட் நமக்கு வருதுன்னா நம்மளால 100 ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது. 100 பேருக்கும் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ப்ராசஸ் பண்ணி சர்வ் பண்ணுன்றது கண்டிப்பாக ஒரு மீன்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் பிரச்சனை என்னன்னா, இனிஷியல் டெப்ளாய்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்மளால ரொம்ப காஸ்ட் செலவு பண்ண முடியாது. So we need to somehow, the small infrastructure, we need to handle a big request queue அப்படின்னா we need a different system. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்த போது தான் we need some kind of queuing system. ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னா, let's say நம்ம சிஸ்டமில் வந்து ஒரு 100 யூசர்ஸ் உள்ள வந்து 100 யூசர்ஸுமே ஃபைல்ஸ் கொடுத்து எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாலும் somehow we need to put them in a queue and first come first serve basisல we need to process them. ஸோ அதுக்கு ஒரு queuing சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதான் பேசிக்காக நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ ஸோ ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்யூஎம்பின்ற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ ஐ ஹாவ் சம்திங் ஹியர். ஸோ இதுதான் இந்த ப்ரோட்டோகால். ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டோகால், ஸோ ஒரு ஏக்யூஎம்பி இந்த ப்ரோட்டோகாலில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த புரோக்கர், இது கியூ புரோக்கர். ஸோ இந்த இந்த புரோக்கருக்கு வந்து நீங்கள் கேன் சென்ட் மெசேஜஸ். இப்போ என்ன ஆகும்னா, இந்த புரோக்கர் வந்து based on the message it will forward this to different queues. அதுக்கப்புறம் இந்த consumers who are subscribed to this queues will get the message basically. ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இப்போ இமீடியட்டாக ஒரு 100 மெசேஜ் பப்ளிஷர் நமக்கு வருதுன்னா இந்த கன்சியூமர்ஸ்னால அவ்வளோ கன்சியூம் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே அவங்களால வந்து ஈச் 5 தான் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னா they will slowly consume 5 at a time. ஸோ மீதி 90 ரெக்வெஸ்ட் வந்து க்யூவில் இருக்கும், வெயிட்டிங் டு பி கன்சியூம்டு. ஸோ நம்ம சிஸ்டமும் ஓவர்வெல்மிங்காக வந்து ஃபீல் பண்ணாது. ஸோ எவ்ரி திங் வில் பி ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஐ கெஸ் இட் வில் பி குட் வே டு கோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்யூஎம்பி ப்ரோக்கருடைய ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி. இப்போ இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, there is the popular implementation called RabbitMQ. ஸோ RabbitMQல பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் RabbitMQ பேஜ். ஸோ இது வந்து ஒரு ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் பேக்கேஜ் சிஸ்டம். ஸோ இது ஒரு டாக்கர் இமேஜ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். வி கேன் ஜஸ்ட் ரன் திஸ் டாக்கர் இமேஜ். ஸோ இந்த டாக்கர் இமேஜ் ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய RabbitMQ ப்ரோக்கர் வந்து லைவ் ஆகிடும். ஸோ யூஸிங் தட் RabbitMQ ப்ரோக்கர் யூ கேன் ஹேண்டில் ஆல் தீஸ் மெசேஜிங், பப்ளிஷிங், சப்ஸ்கிரைபிங் எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ சம் ஆஃப் தி மோஸ்ட் காமன் பேட்டர்ன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சஜஸ்ட் பண்ணுறது, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் கியூ. ஹலோ வேர்ல்டு கியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிஷர் இருப்பாங்க, ஒரு கன்சியூமர் இருப்பாங்க, ஒரு கியூ இருக்கும். ஸோ இந்த பப்ளிஷர் புஷ் பண்ணுற மெசேஜஸ்லாம் க்யூவில் இருக்கும். கன்சியூமர் வந்து அவங்க பேஸில் தே கேன் ரீட் த மெசேஜஸ். ஸோ இது வந்து சிம்பிள் கியூ. ஸோ ஒர்க் கியூஸ்னு இருக்கும். ஒர்க் கியூஸ் என்னன்னா, உங்ககிட்ட வந்து லெட்ஸ் ஒரு டைம் கன்சியூமிங் ரிசோர்ஸ் இன்டென்சிவான ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா, லெட்ஸ் உங்ககிட்ட 2 கன்சியூமர் தான் இருக்காங்கன்னா, இந்த கியூ வந்து எந்த கன்சியூமர் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களுக்கு எது கொடுக்கும். ஸோ லெட்ஸ் ஒரு கன்சியூமர் ஆக்குபைட்னா இது அடுத்த கன்சியூமர் கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒர்க் கியூஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் கியூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் மெசேஜ் வந்து யூ கேன் சென்ட் இட் டு மல்டிபிள் கியூஸ் அண்ட் ஈச் சப்ஸ்கிரைபர் வில் கன்சியூம் பேஸ் தோஸ் கியூஸ். அது அவங்களுக்கான கியூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இதில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் RabbitMQ பற்றி இல்லை TAQB ப்ரோட்டோக்கால் பற்றி படிக்கணும்னா there are lot of resources out there. ஸோ இப்போ நம்ம எந்த கியூ யூஸ் பண்ண போகிறோம்னா, we are going to go with the simplest queue. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பப்ளிஷர், ஒரு கியூ, ஒரு கன்சியூமர் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம பப்ளிஷர் யாருன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் விச் வில் பி தி யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து நமக்கு ரெக்வெஸ்ட் வரும், அது இந்த க்யூவில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த கியூலேருந்து வர ரெக்வஸ்ட்டை நம்ம கன்சியூமர் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்ஸை வந்து கிளைண்ட்டுக்கு திருப்பி அனுப்பும். ஸோ வி வில் யூஸ் த சிம்பிளஸ்ட் கியூ. ஸோ ஐ ஹாவ் சம் டயக்ராம்ஸ் ஹியர். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் டேஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வி ஹேட் தி சிம்பிள் சிஸ்டம் ஹியர். ஸோ என்ன நடக்குது, யூசர் வந்து சோர்ஸ் ஃபைல்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அது வந்து சோர்ஸ் ப்ராசஸர்னு சொல்லிட்டு நம்மளோட டாட் அப்ளிகேஷனில் அதை ப்ராசஸ் பண்ணி, ஸோ இந்த சோர்ஸ் ப்ராசஸர் வந்து அந்த அந்த கம்பைன்டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் கொடுக்கும். அந்த ஃபைலை எடுத்து நம்ம டாபிக் ஜென்ரேட்டர் இந்த பைத்தான் அப்ளிகேஷன் கொடுப்போம். அந்த அப்ளிகேஷன் வந்து ஜெமினி ஏபிஐ யூஸ் பண்ணி இது ஜென்ரேட் பண்ணும் டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துருப்போம், விச் கம்யூனிகேட்ஸ் வித் ரெஸ்ட் ஏபிஐ. இப்போ இந்த கியூயிங் சிஸ்டம் எப்படி நம்ம இதுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மாடிஃபைட் த சிஸ்டம் ரைட் நவ். ஸோ சேம் ஃப்ளோ தான். சோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது, சோர்ஸ் ப்ராசஸருக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் வருது. ஸோ சோர்ஸ் ப்ராசஸர் என்ன பண்ணும், வில் இன்டு த இனிஷியல் ப்ராசஸிங். அது வந்து ஃபைல்ஸ்லாம் மீன்ஸ் பிடிஎஃப், வேர்ட், ஹெச்டிஎம்எல் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஒரு பேலோட வந்து RabbitMQ ப்ரோக்கர்கிட்ட அனுப்பிடும். ஸோ RabbitMQ ப்ரோக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷன் வந்து இப்போ இது ஃபாஸ்ட் அப்ளிகேஷன் கிடையாது, இது இட்ஸ் simple application, Python application that's running that will check into this RabbitMQ queue. ஸோ இந்த queueல இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ராசஸ் ஃபைவ் ரெக்வஸ்ட் அட் அ டைம். ஸோ இப்போ 100 ரெக்வஸ்ட் இது இருந்தாலும் இந்த டாபிக் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ராசஸ் ஒன்லி 5 ரெக்வஸ்ட் அட் அ டைம். ஸோ இது ஈச் ரெக்வஸ்ட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை நமக்கு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருப்போம், நம்ம ஜெமினி ஏபிஐயோட ரேட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 15 ரெக்வஸ்ட் பெர் மினிட். ஸோ இப்போ சம்ஹவ் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நமக்கு 2 many ரெக்வஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்து சிஸ்டம் ரிசோர்ஸ் ஒரு பக்கம் ஒரு இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏபி யூசேஜ் நமக்கு ஒரு பாட்டில் நெக் தான். ஸோ அந்த ரேட் லிமிட்டிங் வந்து நான் இன்டர்னலாக செக் பண்ணாமல் ஐ புட் இட் அவுட் சைட் அஸ் அ சர்வீஸ். ஸோ ஜெமினி ரெக்வஸ்ட் ட்ராக்கர்னு ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சர்வீஸ் என்ன பண்ணுன்னா, இந்த சர்வீஸ் வந்து அட் அ டைம் எத்தனை ஜெமினி ரெக்வஸ்ட் நடக்குதுன்றதை ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும் பெர் மினிட்டுக்கு. ஸோ எவ்ரி டைம் when this topic generator will have to call Gemini API, அது ஃபஸ்ட்டு இந்த ஜெமினி ரெக்வஸ்ட் ட்ராக்கரை போய் கேட்கும். ஓகே, இப்போ என்னால் ஒரு கால் பண்ண முடியுமா, அது ரேட் லிமிட் கூட இருக்குமான்னு கேட்கும். ஸோ அது வந்து பண்ணிக்கோ, அப்படி எஸ் சொன்னால் மட்டும்தான் இது ஜெமினி ஏபிஐயில் போயிட்டு கால் பண்ணி ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு வரும், இல்லைனா அது வெயிட் பண்ணும். ஸோ ஏன் இது நான் இன்டர்னலாக பண்ணாமல் எக்ஸ்டர்னலாக பண்ணியிருக்கேன்னா, நம்ம சிஸ்டமில் வந்து ஃப்யூச்சரில் நிறைய காம்பனன்ட்ஸ் உள்ளே வரும். அப்படி வரும்போது ஸோ இந்த மாதிரி டாபிக் ஜென்ரேட்டர் மாதிரி we will have multiple generators. அந்த டைம்லையுமே we are having only one API key, அந்த ஒன் API key தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து ஒரு குளோபல் ரெக்வஸ்ட் ட்ராக்கர் நமக்கு தேவைப்படுது. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மினிட்டுக்கு 15 ரெக்வஸ்ட் மேலே போகக்கூடாது. ஸோ அது வந்து குளோபலாக நம்ம சமமாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால இது வந்து இது ஒரு தனி பீஸாக நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அப்ளிகேஷன் வில் டேக் 5 ரெக்வஸ்ட் per minute per at a time from RabbitMQ broker. அதுக்கப்புறம் அது வந்து ஜெமினி ரெக்வஸ்ட் ட்ராக்கரை யூஸ் பண்ணி it will do API calls to Gemini API and it will generate the e-learning content and it will save it to a file. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ளோவை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஐ டிட் சம் பேசிக் டெஸ்ட். ஸோ இதில் நான் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ரன் 3 டெஸ்ட். இங்கே 3 ஃபோல்டர்ஸ் இருக்குது, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அண்ட் டெஸ்ட் 3 அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே நான் வந்து சேம் டைமில் தான் ட்ரிகர் பண்ணேன். ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் 3 டெஸ்ட் ட்ரிகர் பண்ணாலும் இட் வில் மேக் அரௌண்ட் சம் 60 to 70 API கால்ஸ் டு ஜெமினி. ஸோ அகெயின் இப்போ நான் வந்து அட் அ டைமில் வந்து ப்ராசஸிங் 5 ரெக்வஸ்ட். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. இந்த 3மே பேரலாக ப்ராசஸ் ஆச்சு. வித்தவுட் எக்ஸைடிங் எனி API ரேட் லிமிட்ஸ். ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த அவுட்புட்ஸ். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் லைக் திஸ். ஐ வில் கெட் ஆல் தி கண்டென்ட். நேற்று பார்த்து அதே அவுட்புட் தான், நத்திங் நியூ. பட் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியுது when we have multiple requests given us at any given point of time. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா, நவ் தட் வி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பேக் எண்ட் செட்டப் நம்மகிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லெட்ஸ் கோ ஆன் அண்ட் பில்டு தி ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ யூசர் வந்து உள்ளே வந்து
they have to they want one kind of UI to upload the files. அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகிறது HTML கண்டென்ட்லாம் வந்து they have to preview it and they want to மேக் சம் சேஞ்சஸ் டு இட். ஸோ அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும், ப்ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற போது அதுக்கான ஒரு யூஐயும் தேவைப்படுது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் டேஸில் பில்டு பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக RabbitMQ இந்த கியூ சிஸ்டம் பற்றிலாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், டவுட்ஸ், கமெண்ட்ஸ் எனிதிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So see you guys tomorrow with day 6. Thank you guys for watching. Have a nice day.